வெல்கம் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டாணி, குடமிளகா, பன்னீர் இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ரெண்டு பழுத்த மிளகா எடுத்திருக்கேன், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 10 பல் பூண்டு. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு பெரிய துண்டு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா க்யூப் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன் குடமிளகாயும் பன்னீரையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடணும். ஏன்னா கிரேவியில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் நல்லா பச்சை வாசனை இதிலே போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பட்டரோட ஃப்ளேவரும் அதில் இறங்கணும். இப்போ அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிராம்பு, ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது அதில் போட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மசாலா கருகிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி கூட தெளிச்சுக்கலாம். நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நல்லா பழுத்த 2 மீடியம் சைஸ் தக்காளியை அதே மாதிரி மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்துட்டேன். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, அதே மாதிரி கல்லுப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சுருங்க. நான் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வேக வச்சு வடித்து வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பட்டாணிலையும் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் குடமிளகாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 பேருக்கு தான் நான் சொல்லியிருக்க அளவு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் கொஞ்சம் மசாலாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். சப்பாத்தியோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.